Welcome to Village Cooking Style. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு சுவையான அருமையான மீன் குழம்பு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம். இங்கு நான் ஒரு 750 கிராம் அளவுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், கல்லுப்பு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம அதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். நரன்னு அரைச்சிக்கணும். அதாவது ஃபைன் பேஸ்ட்டாக வரக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு புளியை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு அதையும் கரைச்சி வடிகட்டிக்கணும். நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நான் இங்கே கொஞ்சம் பழைய புளி தான், மீன் குழம்புக்கு பழைய புளி கொஞ்சம் நல்லா, ரொம்ப பழைய புளி இல்லை, கொஞ்சம் பழைய புளி எடுத்து வச்சுருக்கேன். பழைய புளின்னா புது புளியும் ஓகே, எது இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா ஒரு 2 டைம் கரைச்சி அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இப்போ செய்முறை பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு கடாயில் ஆயில் விட்டு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு போட்டு இது பொரியணும், நல்லா பொரியணும். இது பொரிஞ்ச உடனே வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் வதக்கி விடணும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். போட்டு தக்காளி, கறிவேப்பிலை போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா திரும்பவும் வதக்கணும். ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கணும். கல்லுப்பு போட்டு கொஞ்சம் வதக்கினா அந்த தக்காளிலாம் கொஞ்சம் மசிஞ்சு வரும். உப்பு போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரம் மசிஞ்சு வரும். இப்போ மூடி போட்டு வச்சா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் வதங்கின மாதிரி தெரியும் நம்மளுக்கு. மறுபடியும் வதக்கி விடணும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது போட்டாலும் ஓகே. சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும். பெரிய வெங்காயமும் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ பாருங்கள், பெரிய வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. அது மாதிரி கொஞ்சம் நான் ஒரு வெங்காயத்தை 2 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் தெரியணும் நம்மளுக்கு. அது இப்போ நம்ம அந்த விழுதை அது கூட சேர்க்கணும். அதாவது சோம்பு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு அரைச்சதை அதை போட்டு நம்ம இதில் வதக்கி விடணும். நம்மளுக்கு குழம்பு திக்னஸும் கிடைக்கும். இது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இதை போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு
இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு. மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காரம். இங்கே நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம இதில் ஏற்கனவே பூண்டு வெங்காயம் அரைச்சி ஊற்றிருக்கோம். அதுவும் கொஞ்சம் காரம், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் காரம் தேவையான அளவு சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிடணும். கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். எல்லா பச்சை வாசனைகளும் நம்மளுக்கு போகணும். மிளகாய்த்தூள், புளி எல்லாவுடைய வாசனையும் நல்லா நம்மளுக்கு கொதித்து வரும்போது தான் அந்த வாசனைலாம் போகும். நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கணும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணேன். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்கணும். கொதித்து நம்மளுக்கு ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா நம்ம பக்குவமாக அடுக்கி விடணும். ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் கேப் ஃபில் ஆகிற மாதிரி நம்ம அடுக்கி விடணும். பார்த்து அடுக்கி விடணும். அடுக்கி விட்டுட்டு நம்ம திரும்பவும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அந்த மீன்லாம் வேகணும் இல்லைங்களா? ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நேரம் கொதித்தா மீன் உடைஞ்சிடும். அதனால் நம்ம பக்குவமாக இது மாதிரி கரண்டியில் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு 3 மினிட்ஸ் கொதித்தா கூட போதும். 3 நிமிஷம் கொதித்தா கூட போதும், மீடியம் ஃப்ளேமில். மீன் போட்ட பிறகு நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் வருது பாருங்கள். மீன் குழம்பு நல்லா கொதித்து பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு நான் கிராமத்து ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம மல்லித்தழை தூவி விட்டு கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். ஆறின பிறகு குழம்பு இன்னும் நல்லா திக்காக வந்துடும் நம்மளுக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.